சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீக சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நாம கூட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பாரம்பரியமான ஜோதிடர் திரு நாகராஜன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாழ்க்கை வணக்கம். சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. சார், அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல வந்துட்டு இறங்கி இருக்கிறார். இவருக்கான அரசியல் பணம் முதல்ல எப்படி இருக்கு, அதை முதல்ல சொல்லுங்க. உண்மையிலேயே இவரோட அரசியல் களம் மிகச் சிறப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது அறிவு சார்ந்த ஒரு களமாக இருக்கும். இவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஆட்களாக ஃபாலோ பண்ணல. ரியலாகவே இந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரசியல் தெரிஞ்சவங்களும் இவரை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இவரோட பயணம் கண்டிப்பான முறையில் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம அதை எதிர்பார்க்கலாம், உறுதியாக எதிர்பார்க்கலாம். நல்ல போட்டி இருந்தால் தானே மக்களுக்கு நல்லது. ஆமா, ரெண்டு பேரும் போட்டி போட்டு நான் நல்லது செய்யும் போது அது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இவர் பயணம் நல்லாவே இருக்கும். அரசியல் பயணம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இவருக்கு முதல்வர் யோகம் இருக்கா சார்? ரொம்ப பேர் இவர் ஜாதகத்திலையும் முதல்வர் யோகம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஒரு அவர் முன்னாடி பிஜேபியில் இருக்க போய் அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது பிஜேபி கட்சி இவரை லீட் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ இவர் தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்து வந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக இவருக்கு அரசியல் யோகம் இருக்குது. அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒரு ஆண் ஜாதகத்தில் நான் குரு ஆட்சி உச்சமாக இருந்தால் நல்ல பலன் தருவார்னு நான் சொல்லியிருக்கேன். இவர் ஜாதகத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார். அதே மாதிரி சனி உச்சமாக இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்துல ஒரு கோள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது பேர் பகுல யோகம்னு ஒரு யோகம். அதாவது அரசாளும் யோகம்னு சொல்லுவாங்க, அரசனுக்குரிய யோகம்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக சுபகோளை விட தீயக்கோள் ஆட்சியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கும். அதாவது இவர் ஒருவேளை ஆட்சிக்கு வர்றாரு, ரூல் பண்ணுறாருன்னா மக்கள் தயவதாட்சியம் இல்லாமல் இந்த ரூலை நீ ஃபாலோ பண்ணணும்னா பண்ணித்தான் ஆகணும். யாருக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. நான் அவருக்கு தெரிஞ்சவர், இவருக்கு தான் நோ எக்ஸ்கியூஸ். இந்த ரூல் உனக்கும் ரூல் தான், எனக்கும் ரூல் தான், சாமானியனுக்கும் அதே ரூல் தான், எனக்கு அரசனுக்கும் அதே ரூல் தான் அப்படிங்கிற அளவுக்கு இவர் கொண்டுட்டு வருவார். அந்த டிக்டேஷன் பண்ணுவார். அது சில சமயம் சிலர் பிடிக்காம கூட போகலாம். ஆனா அதை பழகிட்டீங்கன்னா இது மாதிரி சிறந்த ஆட்சியை இவர் மாதிரி கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ இவருக்கு அந்த செவ்வாயும் சனியும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கு. வக்ரச்சனி வக்ர செவ்வாய். ஸோ அது உண்மையிலேயே பலன் கொஞ்சம் ஹெவியா தான் செய்யும். அதே மாதிரி இவருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த குரு அது அம்ச யோகத்துல வர இருக்கிறார். அப்ப நல்ல பலனை தருவாரு. இவர் நல்ல ஒரு தலைவராக வருவார், தனிப்பட்ட முறையில இயங்க போகுது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. சார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய ராசி லக்னம் என்னன்னு சொல்லுங்க சார். இது கிடைக்கப்பட்ட தகவல் படி இவருக்கு ராசி கடகராசியா இருக்குது, ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குது. அப்புறம் கிடைக்கப்பட்ட தகவல் படி கன்னியா லக்னமாக இருக்குது. சில ஜாதகத்துல சிம்ம லக்னமும் குறிகாட்டுது. பட் கன்னியா லக்னங்கிறது ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் நான் இப்போ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேபி அது மாறி இருந்துச்சு அப்படின்னா அது நான் ஃபியூச்சர்ல மாத்திக்கிறேன். சார், அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சுனாலுமே அது ரொம்ப பாவ கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படி ஜோதிட ரீதியாக இது ரொம்ப சிறப்பான சேர்க்கையா இல்ல என்ன மாதிரி சேர்க்கை? இல்ல, ஜோதிட ரீதியாக செவ்வாய் சனி சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்ல, உறுதியா சொல்ல முடியும். ஆனா ஒரு அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த, அப்புறம் இந்த போலீஸ், ராணுவம் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை அவசியம் தேவை. ஏன்னா அந்த சொல்ற இறக்கம் அவங்ககிட்ட இருக்கிறது. ரூல்னா ரூல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நல்லது செய்யும். அப்ப இவருக்கு அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி அவர் வாக்குல இருக்கு. நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்றதுக்குரிய மாற்றம்லாம் இல்லை அப்படின்பார். அதனால இது நல்ல சேர்க்கை தான். அதாவது இவர் அரசியல்வாதியாக இந்த சேர்க்கை நல்லது, அரசியல்வாதி இல்லை அப்படின்னா அந்த சேர்க்கை நல்லது இல்லை. ஓகே, அரசியல்வாதிக்கு உகந்த சேர்க்கை தான். ஆமா. ஓகே சார். சார், இவருக்கான ராஜயோகங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும் சார்? இவருக்கான முதல்ல ராஜயோகங்கள் என்னென்னலாம் இருக்கு சார்? நான் முதல்ல சொல்றேன், அவருக்கு குரு ஆட்சியா இருக்கிற அம்ச யோகம். அம்ச யோகம்னா நேம் மினிட்ஸ் அம்சமான ஆளியா அவரு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம். எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்சமான ஆளுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் அழகா இருக்கான், அம்சமா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், அம்சமா இருக்கான், நல்ல செல்வம் இருக்கு, அம்சமா இருக்கான், நல்ல ஒரு பதவியில இருக்கான், அம்சமான இருக்கான், அந்த பதவிக்கு ஏத்த அழகா படிச்ச செல்வாக்குள்ள செல்வம் உள்ள ஒரு ஆள் அப்படின்னா அது அம்சமான ஆள். லட்சுமி சொல்லுங்க, அம்சமான, எவ்வளவு அம்சமான பொண்ணு, அதுதான் அந்த அம்சம். ஒரு ஆணுக்கு அம்ச யோகம் இருக்கு அப்படின்னா அவர் எதையும் செய்யக்கூடிய நிர்வாக திறமை இருக்கும். அதாவது தனுசுல அந்த குரு இருக்கும்போது மினிமம் கலெக்டர், இவர் IPS.
சொல்லவே வேணாம். அவரு அந்த ஒரு காலத்துல இவர் ஐபிஎஸ் இருக்கும்போது கர்நாடகத்துல இவரை பார்த்து மிரண்டவங்க உண்டு. அந்த அளவுக்கு அவர் ஆண்டிருக்காரு. ஆனால் அதை சொல்ற செவ்வாய் சனி இருக்கனால அந்த ரூல் டிக்டேஷன் மாதிரி அவர் நல்லா ஆண்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அரசியல்வாதியா வந்தா அதே மாதிரி ஃபாலோ பண்ணார். என்ன இன்னொருத்தர் ஒரு பிடியில இவர் இருக்கக்கூடாது, தனிச்சு இயங்கணும். இயங்கினா ரைட்டு, கூட்டணி இயங்கலாம், கூட்டணியோட இயங்கலாம், ஆனா தனித்து இவர் தான் தலைவராக இருக்கும், மற்றவங்களுக்கு கீழே இவர் இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தா அவர் ஜெயிச்சிடார். சார் அதே மாதிரி விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி எப்படிப்பட்டதாக இருக்கும் சார்? வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்க. வாய்ப்பு கம்மி. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு துருவமா தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அதிக போட்டி இருக்கும். ஆனா டிஎம்கே தவிர்த்து எந்த விதத்துக்கும் நடக்காது. அது உறுதியா சொல்ல முடியும். டிஎம்கே தவிர்த்து ஒன்றும் நடக்காது. ஸோ டிஎம்கே, அண்ணாமலை, டிவிகே இவங்க 3 பேருக்கு மும்முனை போட்டி அதிகமா இருக்கும். அதனால இவர் கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டாரு. கூட்டணிக்கு போவார், கண்டிப்பா போவார். சின்ன சின்ன மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு எடுத்துக்குவார். விஜய் கூட கூட்டணிக்கு போக மாட்டார். விஜய் கூட கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே ஓகே சார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவர் பாஜக இருந்து வந்தவர் இன்னும் பாஜக கூட தான் லிங்க்ல இருக்காரு. பாஜக தான் அவரை கட்டுப்படுத்துது, பாஜகவோட பி டீம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவரோட ஜாதக அமைப்பு பிரகாரம் இவர் இன்னொருத்தர் கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வரைக்குமே அவர் பாஜக கூட தான் இருக்காரா? என்ன மாதிரியான அமைப்புகளை காட்டுது? எனக்கு வேறு தெரிஞ்சு இந்த வி த லீடர் இப்போ அனௌன்ஸ் பண்ணதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அது அவர் இப்போ அனௌன்ஸ் பண்ணல. அவர் 2020 அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். ஸோ அப்போ 2020 அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு. நல்லா 2020 கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகி கணக்கு. அந்த கொரோனா பீரியட் அது. அப்பயே அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். பட் அனௌன்ஸ் பண்ணது இப்போ. அதனால அவருக்கு ஏற்கனவே ஒரு மனசு, அவருக்கு ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ரஜினிகாந்த் கூட அரசியல் வந்தாருன்னா கூட இருந்து பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் அது நடக்காம போயிடுச்சு. அப்புறம் பாரதிய ஜனதா தான் இவரை எடுத்துக்கிட்டா. இவர் போய் பாரதிய ஜனதாவில் இவர் போய் எனக்கு சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல, அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவர் நல்ல ஒரு தலைவர், சரியான இவர் கொஞ்சம் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர், மதியார் தலைவாசல் மிதிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ள இவர் நபர். அதனால இவர் கட்சி இவர் சரியா பயன்படுத்தலை அப்படிங்கிறதா என்னோட ஒரு வருத்தமா இருக்கு. ஒருவேளை பாரதிய ஜனதா இவரை சரியா பயன்படுத்தி இருந்துச்சுன்னா இவர் உண்மையிலே பிகம் பெஸ்ட் லீடரா தான் வந்திருப்பார். அதான் என்னோட ஒரு கணிப்பு. கண்டிப்பாக சார். சோ இனி வரும் தேர்தலில் இவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா பிரகாசமா இருக்கும். பாரதிய ஜனதா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாரதிய ஜனதாவோட அது உண்டு, இவருக்கு அரவணைப்பு உண்டு, கண்டிப்பான முறையில் உண்டு. பட் அவரு இது இல்லை, அவருக்கு கீழே பி டீம் இல்லை, அது உறுதியா சொல்ல முடியும். பட் அவங்களோட அரவணைப்பு உண்டு. இப்ப கூட நம்ம டிவிக்கே கூட பிஜேபியோட பி டீம் சொல்றாரு. பிஜேபியோட பி டீமா இருந்தா எப்படி காங்கிரஸ் உள்ள சேர்ப்பாங்க? அது நம்மளுக்கு சிற்றறிவு கூட அது தெரியும். அவங்க காங்கிரஸையும் உள்ள சேர்த்து தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அது டிவிகேவும் பிஜேபியோட பி டீம் கிடையாது, இவரும் அண்ணாமலையும் பிஜேபியோட பி டீம் கிடையாது. இதெல்லாம் தனித்தின் டீம் தான். இதான் சார். நிறைய பேர் இப்ப அரசியலுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்த தனுஷ் வருவாரா மாட்டாரான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியெல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளோட எதிர்காலம் எப்படி இருக்கு சார்? இப்ப திகால இருந்து தான் திமுக, திமுகல இருந்து தான் அதிமுக. இப்ப அதிமுகல முன்னாடி ஒருத்தர் சிஎம் இருந்தார், நம்ம ஓபிஎஸ் அண்ணர். அவர் இப்ப டிஎம்கேல ஒரு எம்எல்ஏவா, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் பாருங்க, இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு போவாங்க. இதுல இருக்கும்போது அவங்கள ஏசிடுவாங்க, அங்க இருக்கும்போது இவங்களை ஏசுவாங்க. ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் சஃபல் ஆவாங்க. ஏன்னா அது ஒரே இயக்கம் தான், திகா இயக்கம் தான். அந்த இயக்கத்துல இருந்து வந்ததுனால தான் எல்லாமே ஒரே இதுக்குள்ள இருக்காங்களே தவிர மற்ற அவங்களுக்குள்ள வேற என்ன ஏசுனா அழுப்பு போய் கட்டிப்பிடிச்சுப்பான். ரைட்டுங்களா? இவங்க மற்ற கட்சிக்காரங்க தான் இதுக்குள்ள வர்றதுதான் கொஞ்சம் யோசிச்சு வருவான் போவான். ஏன்னா அவங்களால சர்வை பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால ஃபியூச்சர்ல டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு ஸ்டேபிளா நிற்கும். ஏடிஎம்கே பொறுத்தவரை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப இருக்கும். அது சரியா அந்த தலைமையிட்ட தான் இருக்கு. அவர் இபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு. அவர் இன்னும் அரவணைச்சு போகணும், அப்படியா தவறு செய்யாத மனுஷன் இல்லவே இல்லை. அதை தவிர ஜெயலலிதா மாதிரி தட்டி அவங்க கூட வச்சிருக்க தெரியணும். அதான் ஒரு இது. ஓகே சார், கண்டிப்பா. இப்போ உண்மையிலேயே அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு, அவரோட அரசியல் பிரவேசம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.